கோவில் போன்ற நறுமணம் உங்கள் வீட்டில் வரணுமா? இந்த 108 தூபப்பொடியை யூஸ் பண்ணி பாருங்கள். இதுக்கான ஆர்டரை நீங்கள் கீழே நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வீடு தேடி வரும் இந்த தூபப்பொடி. அது மட்டும் இல்லைங்க, இப்போ நம்ம புதுசாக குளியல் பொடியும் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணால் இதுக்கான ஆர்டர் நீங்கள் கொடுக்கலாம். பாய்ஸ் குழந்தைங்களுக்கு தனியாகவும் கேர்ள்ஸ் குழந்தைங்களுக்கு தனியாகவும் 2 பேருக்கும் தனித்தனியாக பண்ணித்தரோம். Hi friends, welcome to sharmisamayal. கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் ஷர்மிளா. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான டேஸ் இன் மை லைஃப்ன்ற மாதிரி தான் உங்களுக்கு vlog பார்க்க போகிறோம். ஒரு 2 நாள் முக்கியமான டேஸ் அப்படின்னு சொல்லலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என் ஹஸ்பண்டோட பர்த்டே. அன்றைக்கி மார்னிங்கே பார்த்தீங்கன்னா அவருக்கான ஸ்பெஷலாக ஒரு ஷர்ட் கிஃப்ட் பண்ணியிருந்தேன். ப்ளஸ் வந்து அவருக்கு பிடிச்ச குக்கிங் பண்ணிகிட்டு இருந்தேன். அவருக்கு ஜீரா ரைஸ் ரொம்ப ஃபேவரட். அது கூடவே பீஸ் போட்டு கிரேவி பண்ணியிருந்தேன். ஸோ உங்களுக்கு ப்ளெயினாக இருக்கும், அந்த கிரேவியோடு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ப்ளஸ் சாலட் மாதிரி பண்ணியிருந்தேன். கார்னை வந்து நம்ம குக் பண்ணி சாலட் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். மார்னிங் ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்கிறதுனால லஞ்ச் பேக் வேலை, அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் வேலைன்ட்டு ஓடிட்டுருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரி பண்ணிட்டேன். ஸோ பீஸ் கிரேவி இருக்கும்போது 2 in 1 நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எப்பவுமே பிளான் பண்ணி இந்த மாதிரி பண்ணுங்க, குக்கிங் வேறு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். லாஸ்ட் டேவே குலாப் ஜாமுன் பண்ணி வச்சுட்டேன். அந்த குலாப் ஜாமுன் எல்லாமே அவருக்கு கொடுக்கல, ஜஸ்ட் ஒன்று தான் சாப்பிட்டாரு. மொத்தம் எல்லாமே நாங்களே காலி பண்ணிட்டோம். சும்மா வீடியோ எடுக்கும்போது அப்படி டெக்கரேட் பண்ணி கொடுக்கலான்ற மாதிரி கொடுத்துருந்தேன். ஸோ மார்னிங் கடகடன்ட்டு எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருந்தேன். குக்கிங் வேலையெல்லாம் முடித்த பிறகு நெக்ஸ்ட் யூஷுவல் ருட்டீன் ஒர்க் தான் போயிட்டு இருந்தது. ஈவினிங் வந்து அவருக்கு ஏதாவது பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கும் போது தான் அவருக்கு கிஃப்ட்டு வந்து ஒரு 1 வீக்காகவே ரெடி பண்ணி வச்சுருந்த வேலைகள் தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஏன்னா இந்த கிஃப்ட்டு ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக கொடுக்கணும். இந்த வாட்டி ஒரு பர்த்டே வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கிறதுனால அவர் குட்டி வயசுலேருந்து அந்த ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து இப்போ வரைக்கும் அந்த ஒவ்வொரு வருஷமும் ஒரு லைஃப்பில் என்னென்னலாம் அச்சீவ் பண்ணியிருக்காரு, ஒவ்வொரு ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு எல்லாமே தெரியும் பாருங்கள். அந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். அந்த பிக்கை நான் உங்களுக்கு அவருக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கும் போது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இன்னொரு கிஃப்ட்டு குட்டீஸ் கொடுக்குற கிஃப்ட்டு, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கின கிஃப்ட்டு. ஸோ அதுவும் உங்கள்கிட்ட பேக் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். ஸோ எல்லாமே உங்களுக்கு ஈவினிங் உங்களுக்கு காமிக்கிறேன். குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்த உடனே பார்த்தீங்கன்னா மேங்கோ ஷேக் கொடுத்துட்டேன். யோகா கிளாஸ் போகிறதுனால பெருசாக ஹெவியாக இந்த ஃபுட்டும் கொடுக்க மாட்டேன். ஸோ மார்னிங்கே பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டில் ஹெவியாக சாப்பிட்டு போயிருப்பாங்க. அதே போல் குழந்தைங்கள வந்தோடனே ஹோம்ஒர்க் பண்ண வச்சுட்டேன். ஏன்னா ஈவினிங் வெளியே போகிற பிளான் இருக்கிறதுனால குட்டீஸ்க்கு வந்து எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டோம்னா அவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் டே ருட்டீனுக்கு. எப்போவுமே அவர் வந்து கூட்டிகிட்டு போவார், ஒவ்வொரு இடத்துக்கும் போகிறதா இருந்தால் பிளான் பண்ணி. இந்த மாதிரி சர்ப்ரைஸாக இருக்கட்டும்ன்ட்டு ஒரு ஆஃபீஸ்லேருந்தே இந்த இடத்துக்கு வர வச்சோம். அவருக்கு நாங்கள் எங்கே வர போகிறோம் என்ன செய்ய போகிறோம்னு தெரியாது. டேரெக்டாக அங்கே போயிட்டு கால் பண்ணேன். ஒரு ஆஃபீஸ்கிட்டே போயிட்டு அங்கேருந்து ஒரு ஹோட்டல் இருந்தது, அங்கே கால் பண்ண பிறகு அவரே வந்தார். ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது அவருக்கு. ஏன் இது மாதிரிலாம் அப்படின்ற மாதிரி தான் கேட்டுட்டு இருந்தார். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே, குழந்தைங்களுக்கும் வந்து வளர வளர கொஞ்சம் அழகாக அப்பாவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணுன்ட்டு ஆசைப்பட்றாங்க. ஸோ எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன சர்ப்ரைஸ்ன்ற மாதிரி தான். அங்கே லோக்கோ ஃபீஸ்ட்டு நுங்கம்பாக்கம்ல ரொம்ப சூப்பரான ஒரு ஹோட்டல் இருக்குங்க. முக்கியமாக கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு காரு ட்ரெயின் அது இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அது ரொம்ப அழகாக இருக்கும். அந்த இடமே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அந்த இடத்த ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். இப்போ செகண்ட் டைம் திரும்ப நாங்கள் போகிறோம். குழந்தைங்க கேட்டுகிட்டே நாங்கள் போகணுன்ட்டு. என்ன ஸ்பெஷல்னால் அங்கே ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கார் கொண்டு வந்து கொடுக்கும், இல்லை ட்ரெயின் கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி 2 கம்பார்ட்மெண்ட் இருக்குது, 2 பார்ட்ஸ் இருக்குது. ஒரு பக்கம் ஃபுல்லாக கார் சர்வ் பண்ணும், இன்னொரு பக்கம் ஃபுல்லாக ட்ரெயின் சர்வ் பண்ணும். ஏற்கனவே கார் சர்வ் பண்ண இடத்துக்கு நாங்கள் போயிருக்கோம், ஆனால் ட்ரெயின் பக்கம் போகல. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வந்து பிரித்து வச்சுருப்பாங்க ஒவ்வொரு ஸ்டேஷனாக. ஸோ அங்கே எல்லாமே உட்காந்து அழகாக ஒன்றா சாப்பிட்டோம். கேக் அம்மா அப்பா வரும்போதே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ரொம்ப அழகாக கேக் கட் பண்ணிவிட்டு அன்றைக்கி ரெடி ரொம்ப ஹாப்பியாக போச்சு. கேக்கு கூடவே பார்த்திங்கன்னா அம்மா அப்பா பேண்ட் ஷர்ட்டு, அவருக்கு பிடிச்ச பர்ஃப்யூம் அந்த மாதிரி எல்லாமே செலக்டடாக வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அவங்களே அழகாக ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ குழந்தைங்களுக்கு தான் கொஞ்சம் கிராண்டாக நம்ம பண்ணுவோம். பெரியவங்க எப்பவுமே கொஞ்சம் வெக்கப்படுவோம், அதெல்லாம் பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ இந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் பிளான் பண்ணி போகிறப்போ ஒரு சிம்பிள் கேக் கட்டிங் பண்ணிட்டு நல்ல ஒரு ஹாப்பியான டின்னர் சாப்பிட்டுட்டு வரலாம். 갑자기 내게 나타나준 너, 난 아무 말도 할 수가 없었지. 첫눈에 반한다는 이야기가 널 보는 순간 이해가 됐어. 매번 야야야야야 불러 널 야야야야, 내 맘을 고백하려고 타이밍만 보는 나. 그런 나를 넌 보며 왜 그러냐고 묻네 너 때문에. I'm going crazy. I'm going crazy. 무뎌져 버린 내가.
யாருக்கு என்ஜாய்மெண்ட்டோ இல்லையோ நம்ம வீட்டு குட்டீஸ்க்கு அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டு. ஒவ்வொரு ஃபுட்டும் வரும்போது அவங்க வெயிட் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவ்வளோ ஹாப்பி எக்ஸைட்மெண்ட்டாக பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ ஒவ்வொன்றுமே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ரெசிபீஸ் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாங்க. அதோட ப்ரௌனியாக இருக்கட்டும், கேரட் அல்வா அல்டிமேட்டாக இருந்ததுங்க. கண்டிப்பாக அங்கே போனால் ட்ரை பண்ணுங்கள். ஒவ்வொரு ரெசிபீஸும் யூனிக்காக வச்சுருக்காங்க. யூஷுவல் நம்ம இல்லாமல் செஃப் ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணி சொன்னோம்னா ரொம்ப அழகாக பண்ணி கொடுக்குறாங்க. ரேட்டு ரீசனபிள் ரேட் தான். நீங்கள் தாராளமாக அங்கே போய் சாப்பிட்லாம். அங்கேயே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அன்றைக்கான டே ரொம்ப சூப்பராக நாங்கள் என்ஜாய் பண்ணோம். நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம். வீட்டுக்கு வந்த பிறகு தான் கிஃப்ட் கொடுக்க டைமே இருந்தது. ஃபுல் டே ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கு ஸ்கூலுன்றதுனால கரெக்டாக போயிட்டு இருந்தது. ஸோ குழந்தைங்க நான் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக கொண்டு போய் கொடுத்தோம். ஸோ இந்த ஃப்ரேம் ரொம்ப அழகாக இருக்கும். இதில் பாருங்கள், சின்ன வயசுலேருந்து அவர் இப்போ வரைக்கும் நம்ம புஜ்ஜி குட்டி வரைக்கும் இருக்கிற மாதிரி அவ்வளோ அழகான ஃபோட்டோஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி கொடுத்தேன். 1 வீக் ஆச்சு இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு. ரொம்ப அழகான ஒரு ஃப்ரேம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இல்லை அடுத்த 10 வருஷம் வாழ்க்கை. இந்த மாதிரிலாம் உங்களுக்கு காமிக்கும் போது யாருக்காவது ஸ்பெஷலாக கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த ஐடியாஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க. அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஏன்னா நம்ம யூஸ்வலாக அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நம்ம ஒரு ஆல்பம் போட்டு வீட்டுக்குள்ளே வச்சுருப்போம். இதெல்லாம் வந்து எங்கே இருக்குன்னே தெரியாது. எல்லாமே ஒரே ஃப்ரேமாக பண்ணும் போது வீட்டில் நீங்கள் மாட்டி வைக்கும் போது அப்பப்போ பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மெமரியாக இருக்கும். ஹாப்பியான மூமெண்ட்ஸாக இருக்கும். அது குழந்தைங்களுக்கு இந்த க்யூட்டான கேக்டஸ் தான் பிடிச்சிருந்தது. அது அழகாக ரிப்பீட் பண்ணுது. நம்ம என்ன சொல்கிறோமோ அழகாக ரிப்பீட் பண்ணுது. ஹாப்பி பர்த்டே அப்படி சொன்ன ரிப்பீட் பண்ணுது. அழகாக நாங்கள் விளையாடிட்டு இருந்தோம். குழந்தைங்க அந்த ஒரு வாரத்துக்கு அதுக்கிட்ட பேசிக்கிட்டே அவங்க டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே மாமா. Thank you. இந்த கேக்டஸ் நான் ஆன்லைனில் வாங்கலைங்க. சரவணா ஸ்டோர்ஸில் தான் வாங்கியிருந்தேன். டி நகர் பிரான்ச்சில் நீங்கள் போனால் கிடைக்கும். டாய் செக்ஷன் தனியாக இருக்குது. அங்கே போய் இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. நிறைய பேர் தெரிஞ்சவங்களாம் விஷ் பண்ணியிருந்தீங்க அவரோட பர்த்டே அன்றைக்கி. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் பிளெஸிங் எனக்கு எப்போவுமே தேவை. ஸோ இதே போல் இன்றைக்கி எப்போவுமே ஹாப்பியான டேயாக போச்சு. இன்னொரு டே பார்த்திங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லலாம். அந்த வ்ளாக் தான் நான் கண்டினியூ பண்ணி காமிக்க போகிறேன். ஏன்னா அன்றைக்கி குழந்தைங்களுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் டேக்கு ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு விதமான காம்படிஷன்ஸ் வைப்பாங்க. இந்த வாட்டி நம்ம தேசக்குட்டிக்கு வந்து நேரு பற்றி பேசணுன்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அவர் குட்டின்றதுனால குட்டியான லைன்ஸ் பார்த்து சொல்லி கொடுத்துருந்தேன். அழகாக பேசியிருந்தான். அவன் லைவாக பேசுகிறத பார்த்து கடைசி ப்ராக்டிஸாக நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ ஜஸ்ட் அவன் ப்ராக்டிஸ் பண்ணதெல்லாம் காமிச்சிட்டு இருந்தேன். ஏன்னா ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு எடுக்கும் போது அவ்வளோ மோட்டிவேட் ஆகும். முக்கியமாக அவங்க பேசுகிற அந்த வார்த்தைகளாக இருக்கட்டும், அவங்க எப்படி கை காலை அசைக்கிறதெல்லாம் நம்ம வீடியோ எடுத்து அவங்களுக்கு காமிச்சோம்னா அழகாக அதை ஃபாலோ பண்ணுவாங்க. இது இண்டிபெண்டன்ஸ் டே மட்டும் இல்லை, ஒவ்வொரு காம்படிஷனுக்கும் குழந்தைங்களை வந்து ரெக்கார்ட் பண்ணி அவங்களுக்கு காமிச்சிங்கன்னா அது அவங்க புரிஞ்சுப்பாங்க இப்படி பேசணும் அப்படி பேசணுன்ட்டு. ஸோ அந்த கிளிப்பையும் அப்படி காமிச்சிட்டு இருந்தேன். ஸோ ப்ராக்டிஸ் முடிச்சு யோகா கிளாஸ்க்கு போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தோம். நெக்ஸ்ட் டே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண ரெசிபி மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா இண்டிபெண்டன்ஸ் டேனால ஏதோ யூனிக்காக நான் ஒன்று பண்ணுவேன். இன்றைக்கி ரொம்ப அழகாக பார்த்தீங்கன்னா ட்ரைக்கலர் இட்லி பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்காக ஷாப்பிங் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். குழந்தைங்கள பார்த்தீங்கன்னா அப்பப்போ கடைக்கு கூட்டிகிட்டு போங்க. கடையில் கூட்டிகிட்டு போய் காமிங்க இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் எப்படி வாங்கணும், எந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரிலாம் காமிக்கும் போது அவங்களுக்கு அதெல்லாம் ஒரு புதுசாக இருக்கும். யூஸ்வலாக ஒரே கிளாஸு ஸ்கூலு வீடு அப்படின்னு விடாமல் ஒவ்வொரு இடமும் நம்ம காமிக்கும் போது அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு விஷயமும் கற்றுப்பாங்க. காசு எப்படி பே பண்ணணும், எப்படி வாங்கணும், எப்படி செலக்ட் பண்ணணும், எல்லாமே அவங்க தெரிஞ்சுக்கிறது நல்லது. அதுவும் 5 இயர்ஸ்க்கு மேலே ஆகிட்டாங்கன்னா தாராளமாக நீங்கள் காமிக்கலாம். நம்ம நினைப்போம் குழந்தைங்களுக்கு தெரியாதுன்ட்டு, ஆனால் அவங்க அவ்வளோ அழகாக அப்சர்வ் பண்ணுவாங்க. ட்ரைகலர் இட்லின்றது ரொம்ப ஃபேவரட் எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு. நான் வீடியோவே எடுத்ததில்லை, இப்போ இந்த மாதிரி தான் உங்களுக்கு நான் காமிச்சேன். முக்கியமாக இதில் கேரட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர் சாஃப்ரான் கலருக்கு, ஒயிட் வந்து யூஸ்வலாக நம்ம மாவு வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா இட்லி மாவு அதிலே நம்ம கொடுத்துட போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் வந்து உங்களுக்கு புதினா லீவ்ஸ் வச்சு பண்ண போகிறேன். எனக்கு அந்த சக்கராவுக்கு பார்த்தீங்கன்னா அசோக சக்கரா அந்த வீல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலருக்காக நான் ஒரு ப்ளூ ஃப்ளவர்லாம் தேடினேன். பட் அன்றைக்கி எனக்கு கிடைக்கல. பட் யாருக்காவது ஐடியா இருந்தால் அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே நம்ம கட்
கட் பண்ணி ரெடி பண்ணி இந்த பியூரியாக நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம். அப்புறம் யூஷுவல் மாவில் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். திக்கான மாவு எடுத்துக்கோங்க, அதில் இந்த பேஸ்ட்டில் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இட்லி பிளேட்டில் ஊற்றுற வேலை மற்ற வேலைலாம் செஞ்சுக்கிட்டு இன்றைக்கான மோட்டிவேஷன் என்னோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒருவரை நீ நம்புவதாக இருந்தால் அவர் சொல்லை கேட்டு நம்பாதே, அவர் செயலை பார்த்த பின்பு நம்பு. எவ்வளோ ஒரு அழகான லைன்ஸ் பாருங்களேன். நம்ம ஒருத்தரை நம்புகிறோம் அப்படின்னு நம்ம நினச்சாலும் எப்படி நினைப்போம், அவங்க பேசுகிறத வச்சு நம்ம நம்புவோம். சரி இவங்க நல்லா பேசுகிறாங்களே கண்டிப்பாக செய்வாங்க அப்படின்ற மாதிரி நம்புவோம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லைன்ஸை படித்த பிறகு பேசுகிறத விட அவங்க செயலில் எப்படி நடந்துக்கிறாங்க, எப்போவுமே பேச்சு வார்த்தைகள் முக்கியம் கிடையாது, செயலில் அவங்க எப்படி கரெக்டாக நடந்துக்கிறாங்களா, எல்லா விஷயங்களும் அவங்க செய்கிறாங்களா அப்படின்னு நீங்கள் பார்த்து கவனிச்சிட்ட பிறகு அவங்கள நம்புங்க. எடுத்த உடனே அவங்க பேசுறதை வச்சு நம்பிடாதீங்க. யாராக இருந்தாலும் சரி, எந்த பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, சின்னவங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்க செயலில் வச்சு நீங்கள் நம்புங்க, பேச்சால் நம்பாதீங்க. எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஒரு 10 to 15 மினிட்ஸ் குக் பண்ண போகிறோம். இதை பற்றி வீடியோஸ் எல்லாமே இன்ஸ்டாகிராமில் அப் டு டேட்டில் டெய்லி நான் போட்டுட்ருப்பேன். டெய்லி அப்டேட்ஸ்க்கு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். யூடியூப்பில் எப்போவுமே நான் ஸ்லோவாக தான் எடிட் பண்ணி போடுவேன். ஏன்னா அது பெரிய வீடியோன்றதுனால ரொம்ப பெரிய வேலை, கரெக்டாக உங்களுக்கு எடுத்து கொடுக்கணும். இன்ஸ்டாகிராமில் கொஞ்சம் அப்டேட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்த்தீங்கன்னா ஷர்மி விலாகுன்னு இருக்கும், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். டெய்லி டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ குழந்தைங்களுக்கு அந்த இட்லி பொடியோடு அந்த இட்லி வச்சு கொடுத்தா ரொம்ப அழகாக சாப்பிட்டாங்க. ட்ரைக்கலர்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது, சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. யூஸ்வலாக ஒரே மாதிரி பண்ணுறதை விட குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி பண்ணுங்கள். பீட்ரூட் வச்சு ரெட் கலர் பண்ணலாம், கேரட் வச்சு ஆரஞ்சு பண்ணலாம். ஒவ்வொரு கலர்ஸ் வந்து நம்ம யூனிக்காக கலர் அந்த ஃபுட் கலர் இல்லாமல் இந்த மாதிரி நேச்சுரல் கலர்ஸை வச்சு நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். நெக்ஸ்ட் டே குழந்தைங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் டே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வந்து ஸ்கூலில் காம்படிஷன்ஸ்லாம் பண்ண போகிறாங்க. ஸோ அதே போல் வந்து குழந்தைங்களுக்கு வந்து குஸ் காம்படிஷனு, அப்புறம் அந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்லாம் இருக்குது. அன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கார்ன் சாண்ட்விச் பண்ணிட்டேன். எப்போவுமே சாண்ட்விச் நீங்கள் வந்து கடையில் கிடைக்கிற மாதிரி அந்த கிரில் டைப்பில் வரணும்னா ஜஸ்ட் பிளேட்டை வச்சு இந்த மாதிரி கல் வெயிட்டை வச்சாலே போதும், நல்லா உங்களுக்கு ப்ரெஸ் ஆகிடும். மார்னிங் வந்து 7 o'clock ஸ்கூலில் இருக்கணும். ஏர்லி மார்னிங்கே இந்த வேலைலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பசி வரும். இந்த மாதிரி காம்படிஷன்லாம் அனுப்பும்போது டயர்டாகிடுவாங்க. ஒரு கிளாஸ் பாலோ ஏதாவது கொடுத்து நீங்கள் ஈஸியாக நீங்கள் பேக் பண்ணி கொடுத்துட்டா அழகாக குழந்தைங்க சாப்பிட்ருவாங்க. ஸோ வெறும் வயிற்றில் எப்போவுமே அனுப்பாதீங்க, ஏதாவது குழந்தைங்களுக்கு சாப்பிட வச்சுட்டு கொடுங்க. இல்லைனா அவங்க காம்படிஷன்லாம் பண்ணவே முடியாது, டயர்டாகிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். தேசிக்குட்டிக்கு வந்து ஷர்வானி போட்டு அழகாக வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அவன் ரொம்ப க்யூட்டாக சொல்லிகிட்டு இருந்தான், எனக்கே ஆசையாக இருந்தது. பட் எப்போவுமே ப்ராக்டிஸ் பண்ண வச்சுட்டே தான் குழந்தைங்களுக்கு வரும், அதுக்குன்னு வற்புறுத்தக்கூடாது. சும்மா அவங்க குளிக்க வைக்கும் போது, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது கதை சொல்லும் போது, டிவி பார்க்கும் போதெல்லாம் ஒன் டைம் சொல்கிறா குட்டி அப்படி இப்படி சொல்லி கொடுத்து பண்ண வைப்பேன். ஒரே வாட்டியும் உட்கார வச்சு சொல்லுன்னா குழந்தைங்களுக்கு வராது. ஜாலியாக அவங்க ஏதாவது இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணும் போது, டாய்ஸ் விளையாடும் போது, அவங்க அந்த மாதிரி அவங்க விளையாட்டே இருக்கும்போது நம்ம சொல்ல வச்சோம்னா அழகாக சொல்லுவாங்க. எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு அப்படியே நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அனைவருக்கும் வணக்கம். நான் யாரும் தெரியுமா, நான் அவங்களேருவாமா. நம்ம பூத்திருக்க போர்டு எல்லாம் சில்லுக்கு கொண்டாடுங்க. நீ சுவாசிக்க, நீ யோசிக்க, நீ வாசிக்க, உனக்கு என்ன ஒரு நாடு உடனே கொண்டாட. நன்றி. ஸோ அவன் சொன்னது ரொம்ப அழகாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்கூலில் கொண்டு போய் விட்டாச்சு. நாங்கள் யாருமே அலோடு இல்லை. கரெக்டாக அந்த முடியும் போது தான் நான் போனேன். அப்போ தான் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனில் கொடுத்துட்ருந்தாங்க. சஷ்வந்த் வந்து ரொம்ப அழகாக வந்து ப்ரைஸ் எல்லாம் வாங்கியிருந்தான், செகண்ட் ப்ரைஸ் வாங்கியிருந்தான். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுவும் இந்தியாவோட குவிஸில் வந்து அவன் எல்லா விஷயங்களும் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணான்னு சொல்லியிருந்தான். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்க ரொம்ப அழகாக என்கேஜ் பண்ணி பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நம்ம அப்பா அம்மாவும் இருந்து ஒரே விஷயம் தான், அவங்கள மோட்டிவேட் பண்ணணும், அவ்வளோதான். குழந்தைங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட் இருக்கோ சும்மா அப்படி மோட்டிவேட் பண்ணாலே போதும், அவங்களே அழகாக வந்துடுவாங்க. ஆனால் எந்த விஷயமும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க குழந்தைங்களுக்கு. அவங்களுக்கு வரலையா விட்டுருங்க, அவங்களுக்கு வர்றது தானாக அவங்க செய்வாங்க. எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, நம்ம 5 விரலும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லைல்ல. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹாவ் அ கிரேட் டே ஃப்ரெண்ட்ஸ். பாய்.